அட போங்கய்யா, நீங்களும் உங்க மேட்சும். இப்படி வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்லாம் வந்து புலம்புற மாரி தான், இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இந்த மேட்ச்ல நேத்து ஆஸ்திரேலியா நாள் முடிவுல 86 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. இத வந்து பார்க்கும்போது கூட ஒரு கட்டத்துல நம்ம நம்பிக்கையோட தான் வந்திருந்தோம். நம்ம வேகமா வந்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துட்டோம். ஈஸியா ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் பண்ணிடலான்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம நினைச்ச மாரியே பும்ரா வந்து நான் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீனியோட விக்கெட் எடுத்தாருங்க. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்து கொஞ்ச நேரத்துல ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் விழுவுன்னு நினைக்கும் போது அப்பதாங்க மேனஸும் ஹெட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் நிதிஷ் ரெட்டி வந்து ரொம்ப அழகா மேனஸை வந்து தூக்குனாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஹெட்டும் மிச்சல் மார்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்பதாங்க அஸ்வின் வந்து மிச்சல் மார்ஸோட விக்கெட்டுக்கு அப்பீல் வந்து பண்ணாரு. அப்புறம் ரிவ்யூ எல்லாம் எடுத்து பார்த்தாரு. இதுல வேற அம்பையர் நமக்கு ஒரு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் இருந்துகிட்டு இந்த மிச்சல் மார்ஸை நான் தான்ப்பா தூக்குவேன் அப்படின்னு அவரோட பால்லே மிச்சல் மார்ஸை வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹெட் மட்டும் தான்ப்பா இருக்காரு. இவரோட விக்கெட்டை வேகமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதாங்க நம்ம சிராஜுக்கு ரொம்ப அழகான கேட்ச் அது அஸ்வினோட பால்ல வந்து கிடைச்சிச்சு. அந்த கேட்சை பிடிப்பாருன்னு பார்த்தா அழகான கேட்சை போய் டிராப் பண்ணி விட்டாரு. அங்கே மேட்ச் முடிஞ்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஹெட் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட கேட்சையா விடுறீங்க, நான் எப்படி செஞ்சுரி அடிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பினாரு. அதுக்கப்புறமும் அதிரடியா வந்து விளையாண்டாரு. எப்பா ஹெட்டுக்கு ஒரு எண்டே இல்லையா நினைக்கும் போது சிராஜ் இருந்துகிட்டு எப்பா நான் தானே இவரோட கேட்சை மிஸ் பண்ணேன், நானே இவரோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு ஹெட்டோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் பும்ரா வந்து கமின்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் சிராஜ் 2 விக்கெட் எடுக்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை நம்ம 337 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது கூட ஒரு பக்கம் நமக்கு நம்பிக்கையா தாங்க வந்திருந்துச்சு. கண்டிப்பா இந்தியா பேட்டிங்ல பட்டைய கிளப்புனாங்க, இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல்ல எடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கேஎல் ராகுல் கமின்ஸோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. இவர் தான் அவுட் ஆனாரு. ஜெய்ஸ்வாலாவது நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை சாமிக்கு விட்டுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சாரு. அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்ல பட்டைய கிளப்பார்னு பார்த்தா போலாண்டோட பால் அவுட் ஆயிட்டாரு. போலாண்டோட பால் அப்படின்னோடனே எல்லாரும் கண்ணில் விளக்கணை ஊத்தி பார்த்தோம். நோ பாலாக்கான இருக்கும்பா பாருங்கப்பா அப்படின்னும் போது போலாண்ட் இருந்துகிட்டு நோ பால்லாம் இல்ல, என்னையவா நோ பால் மன்னன்னு சொல்றீங்க, நான் இன்னொரு விக்கெட்டே எடுக்கிறேன் பாருங்கன்னு விராட் கோலியோட விக்கெட்டே எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நமக்கு நம்பிக்கையே போச்சுங்க. சுப்மன் கில்லாவது விளையாடுவார்னு பார்த்தா அவரோட ஸ்டெம்பையும் ஸ்டார்க் வந்து தெறிக்க விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா மேலதான் நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வந்துருந்துச்சு. ஆனா ரோஹித் சர்மாவும் நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி கமின்ஸோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு. இதனால இப்ப நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பண்டு மேலையும் நிதிஷ் ரெட்டி மேலும் தாங்க வந்திருக்கு. இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சமாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை கொஞ்சமாவது நம்ம கண்ட்ரோல்ல இருந்து எடுக்க முடியும். இவங்களும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் மாதிரியே பொறுப்பு இல்லாம அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னு. இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவுல வெறும் 128 ரன் தான் வந்து எடுத்திருக்கோம். ஆனா விக்கெட் என்னமோ 5 விக்கெட் வந்து போயிருச்சு. நாளைக்காவது உருப்படியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.